ஒளிபரப்ப உதவுபவர்கள் சந்தனமேரி, பருத்திப்பட்டு, ஆவடி. உலக அமைதிக்காகவும் திருத்தந்தையின் உடல் நலனுக்காகவும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரின் நலனுக்காக வேண்டி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் பாடுகளின் புனித வாரத்தில் பயணிக்கிற நாம் நாளை முத்திரு நாட்களை துவங்க இருக்கிற நாம் இயேசுவினுடைய பாடுகளின் பயணத்திலே இணைந்து பயணித்து தியானித்து அருளை, ஆற்றலை, மன்னிப்பை, இரக்கத்தை பெற வந்திருக்கிற நாம் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்க நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இந்த தூய மறை உண்மைகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை.
ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பிழைத்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 26 14 தொடங்கி 25 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதி உள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு,
நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா விழா வருகிறது. பாஸ்கா விழாவை யூதர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்தோடும் கருத்தோடும் காலம் காலமாக விடுதலை அளித்த யாவே கடவுளை நினைத்து அவரது கருணையை, அன்பை, பேர் இரக்கத்தை நினைத்து பாஸ்காவை கொண்டாடுவது வழக்கம். அதன்படியே நாம் பாஸ்காவை உண்ண எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த சூழலிலே பாஸ்கா உணவு அருந்துகிற அந்த நேரத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன், தான் தேர்ந்து கொண்ட சீடர்கள், அதிலும் குறிப்பாக தான் தேர்ந்து கொண்ட இந்த 12 திருத்தூதர்களோடு அமர்ந்து அந்த மிகவும் தனக்கு நெருக்கமானவர்கள் என்று கருதிய இந்த இன்னர் சர்க்கிள், இந்த உள்வட்டம் என்று அழைக்கிற அவர்களோடு தன் உறவு என்று அவர் நினைத்த அந்த 12 சீடர்களோடு உணவருந்துகிற அமர்ந்திருக்கிற அந்த வேளையிலே இயேசு சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். உடனே எல்லாரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ, நானோ ஆண்டவரே. ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத் மட்டும் கேட்கிற வார்த்தை ரபி நானோ என்கிறார். அவன் ஆண்டவர் என்று சொல்லவில்லை. நாம் நற்செய்தி நூல்களை கவனமாக படித்தால் இயேசுவின் எதிரிகள் ஒருபோதும் அவரை ஆண்டவர் என்று அழைத்ததே இல்லை. இங்கே யூதாசும் மற்ற சீடர்களெல்லாம் ஆண்டவரே நானோ என்று கேட்டபோது இவன் மட்டும் ரபி நானோ என்று கேட்கிறான். போதகர், போதகரே நானோ. இயேசுவை காட்டிக் கொடுக்கிற இந்த யூதாஸ் திருத்தூதர் கூட்டத்திலே இடம்பெறுகிற ஆண்டவரது அன்புக்கு, நம்பிக்கைக்கு உரிய ஒருவராக இருந்தாலும் கூட அவர் காட்டிக் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபத்துக்கு உரிய ஒன்றாக அமைகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டு நான்று கொண்டு இறந்தார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய இறுதி இரா உணவிலே பங்கு பெறுகிற வாய்ப்பை அவர் பெற்றிருந்தாலும், சிறப்பான வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அதிலே பங்கு கொள்ள மனமில்லாமல் அவர் அந்த பந்தியை விட்டு எழுந்து சென்றார் என்று நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஆனால் வெளியே போன யூதாசு ஆண்டவரது மன்னிப்பிலே, ஆண்டவரது இரக்கத்திலே நம்பிக்கை வைக்காமல் மீண்டுமாக பாவம் செய்தான், தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் அதே நேரத்திலே யூதாசை போல தேர்ந்து கொள்ளப்பட்ட பேதுருவும் தவறு செய்தார். அவரும் இயேசுவினுடைய நம்பிக்கையிலிருந்து விலகிச் சென்றார். ஆனால் அவர் மனம் வருந்தினார். இவரை எனக்கு தெரியாது என்று
ஒரு பணிப்பெண்ணுக்கு முன்பாக மறுதலித்த இந்த பேதுரு தான் செய்த தவற்றை நினைத்து மனம் வெதும்பி அழுதார், மனம் கசிந்து மனம் உருகி அழுதார், மன்னிப்பு வேண்டினார். அதனாலே இயேசு ஆண்டவர் அவரை தனது திரு அவையினுடைய தனது வாரிசாக முதல் திருத்தந்தையாக அவரை நியமிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாமும் ஆண்டவருடைய மன்னிப்பில் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையில் நாம் அன்னையிடம் வந்து மனம் உருகி கேட்கிற போது நமக்காக பரிந்து பேசுகிற தனது திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி அவரது இரக்கத்தை மன்னிப்பை பெற்றுத்தர காத்திருக்கிற இந்த அன்னையினுடைய பரிந்துரையிலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிற நேரத்திலே நாமும் இந்த யூதாசை போலத்தான் மீண்டும் மீண்டும் இறுதி வரையிலும் தவறு செய்வோம். பாவத்தின் சம்பளமான மரணத்தை நாம் நமதாக்கிக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே இயேசுவினுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, எப்போதும் நம்மை மன்னிக்க காத்திருக்கிற நல்ல தந்தையாக கடவுள் இருக்கிறார். அவர் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, தவறுகளை மன்னித்து நம்மை மீண்டுமாக தனது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் என்கிற இயேசுவினுடைய இரக்கத்தில், ஆண்டவருடைய மன்னிப்பில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். அவரது மன்னிப்பை பெற்ற தூய உள்ளத்தோடு இந்த நாட்களை பெரிய வியாழன், பாடுகளின் புனித வெள்ளி, இயேசுவினுடைய உயிர்ப்பு ஆகிய இந்த பெரு விழாக்களை, நம்முடைய மீட்பின் மறைபொருட்களை கொண்டாட தகுதி பெறுகிற உள்ளத்தோடு இறைவனது மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ நாம் தொடர்ந்து அவரது மன்னிப்பில், அவரது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்வோம். எதிர்வரும் 3 திருநாட்களை, மறை உண்மைகளை, மீட்பின் மறைபொருட்களை நாம் சிந்திக்க நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருத்துறை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மைச் சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சந்தனமேரி, பருத்திப்பட்டு, ஆவடி. உலக அமைதிக்காகவும் திருத்தந்தையின் உடல் நலனுக்காகவும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரின் நலனுக்காக வேண்டி